திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். வெயில் காரணமாக IUML தலைவர் காதர் மொஹிதீன் மயக்கமடைந்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வந்த பிறகு பேச்சுவார்த்தையை முடித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வெயிலின் தாக்கத்தால் மயக்கமடைந்து விழுந்து அவரை தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளை தான் தற்போது திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். என்ன நடந்துச்சு, தற்போதைய அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கின்ற விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ரமேஷ், திமுகவோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் அண்ணா அறிவாலயம் வந்திருந்தார். பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில என்ன நடந்தது அப்படின்னு விரிவாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 15 நிமிடம் செய்தியாளர் சந்திப்பை காதர் மொஹிதீன் நடத்தியிருந்தார். அதற்கு பிறகு வெயில் காரணமாக காதர் மொஹிதீன் மயங்கி கீழே விழுந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. காதர் மொஹிதீனுக்கு 86 வயது, மூத்த தலைவர்ல ஒருவராக இருக்கிறார். வெயில் காரணமாக அவர் திடீரென கீழே மயங்கி விழுந்த நிலையில அறிவாலயத்தில் இருந்த திமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி நிர்வாகிகள் காதர் மொஹிதீனுக்கு தண்ணீர் தெளித்து அந்த முதலுதவி சிகிச்சையை கொடுத்தாங்க. இப்போது அவர் உடல் நன்றாக இருக்கிறார். அவர் மீண்டும் கார்ல புறப்பட்டு செல்ல, இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். வயது முதிர்வு காரணமாக அந்த வெயில்ல நின்றதுனால ஏற்பட்ட மயக்கம் காரணமாக அவர் கீழே விழுந்தது ஒரு சற்று நேரம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதை பார்க்க முடிந்தது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.